காதலையும் தெய்வத்தையும் ஒன்னாக்குறதுக்கு கண்ணதாசனால மட்டும்தான் முடியும். ஆனா கம்பர் கூட அழுகலான்னு சொல்லல. சிலர் கண்ணதாசன் தன்னுடைய வார்த்தையும் சேர்த்து வைப்பாரு. சரியா பேசக்கூடாதியா, அழுகலாம்ல அழுகலாம்ல. இப்ப நீங்க எதிர்த்து பேச முடியாது, நான் பேசிட்டு இருக்கிறத கேட்டு, ஆனா மனசுக்குள்ள அழுகலாம்ல. அதை நான் வந்து தவிர்க்க முடியாது இல்லையா பண்றத. அப்ப பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நின்று பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதிங்கிறாரு. இன்னொரு இதுல எழுதுறாரு பாருங்க, 2 பேருக்கும் வந்து அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருமா. அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகுறதுங்கிறத அருமையா எழுதியிருக்கிறாரு. அது அவர் எழுதுனது கூட புரியாது. அவர் என்ன சொல்றாரு, கம்பன் சொல்றாரு, வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினர்னு எழுதுறாரு. இருவரும் மாறிப்புக்கு, 2 இதயமும் மாறிடுச்சு, மாறிப்புக்கு இதயம் எழுதினர். இத வந்து கண்ணதாசன் எழுதினார் பாருங்க. எனக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த பாட்டு தெரியும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ ஒரு பாட்டு தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருமே அதை அவ்வளவு நுணுக்கமா நீங்க பார்த்திருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் அந்த வார்த்தைகளை சொல்றேன், நீங்க அப்படியே கேட்டீங்கன்னு பாருங்க. நேற்று வரை நீரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் என்ன கண்டவுடன் இவ கரெக்டா சொல்லி. நீங்க சிறந்த நிபுணர்களா இருக்கீங்க, சிறந்த ரசிகர்களா இருக்கீங்க. அது எப்படி சொல்ல பாருங்க, கண்டவுடன் நீ எங்கே நான் அங்கேன்னு தானே வரணும். சாதாரணமா எழுதணும், என்ன மாதிரி ஆள் எழுதுனா அப்படிதான் எழுதிப்பான். கண்டவுடன். ஏன்னா நம்மளால என்ன சொல்லுவான், யாயும் யாயும் யாயோ எந்தையும் உந்தையும் எவ்வளி அரிதும், அந்த பாட்டை எழுதிட்டு இருக்கிறாருமா. ஏன் அவ்வளவையா முக்கியம். எப்படி சொல்றாரு பாருங்க, இருவரும் மாறிப்புக்கு இதே மெய்நிலை. என்ன சொல்றாரு, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே பாரு. என்ன மாதிரி ஆளுக்கு மண்டையில புரியாதுங்கிறத ஜெமினி கணேசன் பாடும்போது செஞ்சு வேற காட்டுவாரு, நீ இங்கே நான் அங்கே அப்படிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெமினி கணேசனே டீச்சர் ஆனாது ஒரு டைம் தான். நீங்க வேணா திருப்பி பாட்ட பாருங்க. அவர் கண்ணாசி ஜெமினி கணேசன் அப்படி சொல்லுவார், கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே அப்படிப்பாரு. நான் நினைச்சேன் பரவாயில்ல, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட்டில் மாதிரி அவர் பண்ணல. அவர் வந்து நமக்கு அழகாக பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் மாதிரியே தான் இருந்தாரு. கண்ணதாசன் ஒரு படி எப்படி மேல போனார்னா, ஒருங்கிய இரு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர் அப்படின்னா, எனக்கு டாக்டரா எனக்கு இடிக்குது இல்ல, அது என்னடா 2 உடம்பு இருக்கு, அது எப்படி ஒரு உயிர் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. இதுல வந்து அதுல கரெக்டாவே அந்த அழகிய மிதிலை நகரினிலே மேடம் சொன்னாங்கல்ல, அந்த அழகிய மிதிலை நகரில் அந்த முதல் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல கடைசியா அதுல இருக்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் அறிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், 2ம் ஒன்றாய் மாறிவிடும். கரெக்டா? அதுதான் அவர் சொல்றது. அதுல இருந்தாலும் கண்ணதாசன் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலையிலையும் கண்ணதாசன் இதை எழுதியிருப்பாரு. இரவுல வந்து உருவம் 2 உயிர்கள் 2 உள்ளம் ஒன்றை என் உயிரேன்னு எழுதும் போது அந்த கவிதையில இன்னொரு கவிதையில இப்ப எப்படி ஸ்டேஜ் பாருங்க, உருவம் 2 கண்ணதாசன் எழுதுறாரு, உருவம் 2 உயிர்கள் 2 ஆனா உள்ளம் ஒன்றேனாரு. உயிருக்கும் உள்ளத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ போட்டது கண்ணதாசன் தான். உயிருக்கும் உள்ளத்துக்கும், உயிர் 2 தான், உள்ளம் ஒன்றிய அப்படின்னு அவர் சொல்றது கரெக்டா இருந்தது. அடுத்தது பாருங்க, மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல வந்து இப்ப பாலகாண்டம் முடிஞ்சிருச்சு. பாலகாண்டத்திலேயே நம்ம நிறைய பேசிட்டோம். சீக்கிரம் போகணும், இசை நிகழ்ச்சிக்கு போகணும். வேற ஒண்ணு எனக்கு ஒண்ணுல, எனக்கு நாளைக்கு தான் பிளைட்டு. ஏன்னா அந்த தமிழ் அறிவு மணியன் பேசும்போது நான் கேட்டேன், எனக்கு பிளைட் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு தான்ப்பா பிளைட்டு, நீங்க 12 மணினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எதிர்த்தாப்புலதான் நான் தங்கி இருக்கேன், அதையும் சொல்லிட்டேன். தூரம் கூட போக வேண்டாம், பக்கத்துலதான் இருக்கு. அயோத்தியா காண்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 பாட்டு மட்டும் எடுத்துக்கலாம் அயோத்தியா காண்டத்துல. ஏன்னா அது அந்த காண்டமே வந்து ராமனை காட்டுக்கு அனுப்புற காண்டம். அந்த அயோத்தியா காண்டம் காட்டுக்கு போக சொல்றாங்க, காட்டுக்கு போக சொல்றாங்க. உடனே பயங்கரமா குதிக்கிறான், இலக்குவனன் குதிக்கிறான். என்ன நீ இப்படி பண்ற அப்படி இப்படின்னு கத்துறான். அப்ப ராமர் சொல்றாரு, நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று, பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, மைந்த விதியின் பிழை, இதற்கு நீ என்ன வேண்டனி என்றான். யாரு நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை? ஆத்துல தண்ணி வரலைன்னா ஆத்த போய் திட்ட முடியுமா? நம்ம யாரையும் திட்டாதடா, இது விதிடா அப்படிங்கிறான். இந்த கண்ணதாசனுக்கு விதி பிடிச்ச மாதிரி எவ்வளவு பிடிக்காது. கண்ணதாசனுக்கு 2 தாங்க பிடிக்கும் நான் பார்த்த வரைக்கும். விதி ஒண்ணுங்க, வண்டு ஒண்ணுங்க. கண்ணதாசனும் வண்டுன்னு பேசினாலே 1 மணி நேரம் பேசலாங்க. வெறுமனா வண்டு மட்டுமே என்னென்ன சொல்லியிருக்கிறாரு. விதினா நம்மளால புகுந்து அடிப்பான். அதுல இந்த கம்பன் வந்து விதின்னு சொல்லிட்டாரா, விதின்னு அத கண்ணதாசன் பாட்டுல எழுதுறாருல்ல, அது உங்களுக்கு தெரியும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை,
விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. ஆனா இது சினிமா பாட்டுல வந்தது. ஆனா கண்ணதாசனுக்கு விதி எப்படி பிடிக்கும் பாருங்க. இந்த ராமனையே பரட்டி பரட்டி எடுப்பான். கண்ணதாசன் வந்து இந்த ராமனை புரட்டி எடுக்கிறதுக்கு அந்த இது ஒரு பாட்டு இருக்கான். வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை. நல்ல வேலை அதை அவங்க சொல்லல. அதுல வந்து வாழ்ந்தால் உன்னோட அதே மாதிரி வைதேகியும் அவங்க விட்டுட்டாங்க. வைதேகிக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும். வாங்க கீழே இவ்வளவு வேகமா தலையாடுறாங்க, தப்பா இல்லைன்னு சொல்லிட முடியாது போல இருக்கேன் கொஞ்சம். அதனால அனஸ்தீசியாவே பேசிக்கலாம்னு பாக்குறேன். நான் என்ன வேணாலும் சொல்லலாம். இது அதுல வந்து விதியின் பிழைக்கு அவர் சொல்றாரு பாருங்க. களங்கம் சிறிதுமிலா ராமச்சந்திரன் கானகம் போனது என்ன, இது தனிப்பாட்டு. களங்கம் சிறிதுமிலா ஸ்ரீராமச்சந்திரன் கானகம் சென்றது என்ன, கருணை சிறிதுமிலா ராவணன் தவம் செய்து கையிலேயை வென்றது என்ன, இது ரெண்டு விதி. இதை விட எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடிக்கிறாரு பாருங்க. ராமாயணம், மகாபாரதம், அகலிகை கதை, இது எல்லாத்தையும் சேர்க்க கண்ணதாசன் தான் 3 வரியில சேர்த்துருவாரு எல்லாத்தையும் தபக்குன்னு. எப்படி எழுதுறாரு பாருங்க. காடு சென்றே தன் மனை தோற்றவன் காகுத்தன் என்ற கதையும் முடிஞ்சு போச்சா. காடு செல்லாமலே களத்திலே தோற்றவன் கண்ணனால் வென்ற கதையும், வீடு சென்றே பிறன்மனை சேர்ந்தவன் மேனிப்புண் கொண்ட கதையும், வெற்றியும் தோல்வியும் தேவர்க்கு முண்டென்ற விவரத்தை சொல்லவில்லையா, மாடு வென்றால் என்ன மனிதன் வென்றால் என்ன வல்வினை வெற்றி மயிலே அப்படிங்கிறார். வெற்றி விதி தாண்டா, இது விதி. அதுல அந்த வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன்ங்கிற பாட்டுல அவர் சொல்லுவாரு, ஆண்டவன் ஸ்ரீராமன் மானிடம் ஏமாந்தான் அது அவன் விதிப்படியேங்கிறார். அது அவ பாடுவா, அழுமையா பாடுவா. ஆண்டவன் ஸ்ரீராமன் மானிடம் ஏமாந்தான் அது அவன் விதிப்படியே அப்படிம்பாரு. இன்னொரு இதுல இருக்கும், சில ஐயங்கள்னு ஒரு தனிப்பாடல் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் நீங்க படிக்கணும், நல்லா இருக்கும் உண்மையில. சில ஐயங்கள்னா கண்ணதாசனுக்கு நிறைய சந்தேகம் வருதான். பொய்மாங்கிறார். அடுத்து பாருங்க, பருகிய நோக்கனும் பாச பிணிப்பினால் ஒருங்கிய இருவுடற்கு உயிர் ஒன்று ஆயினர், கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னு எழுதுறாரு. இப்ப கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்க ஏற்கனவே தெரிந்தவங்க தானே, இப்ப பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னா அதைத்தான் கண்ணதாசன் எழுதினாரு. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நிறந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதினா. காதலையும் தெய்வத்தையும் ஒன்னாக்குறதுக்கு கண்ணதாசனால மட்டும்தான் முடியும். ஆனா கம்பர் கூட அழுகலான்னு சொல்லல. சில பேர் கண்ணதாசன் தன்னுடைய வார்த்தையும் சேர்த்து வைப்பாரு. சரியா பேசக்கூடாதியா, அழுகலாம்ல. இப்ப நீங்க எதிர்த்து பேச முடியாது, நான் பேசிட்டு இருக்கிறத கேட்டு, ஆனா மனசுக்குள்ள அழுகலாம்ல. அதை நான் வந்து தவிர்க்க முடியாது இல்லையா பண்றத. அப்ப பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதிங்கிறாரு. இன்னொரு இதுல எழுதுறாரு பாருங்க, 2 பேருக்கும் வந்து அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆயிருக்கும். அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆகுறதுங்கிறத அருமையா எழுதியிருக்கிறாரு. அது அவர் எழுதுனது கூட புரியாது. அவர் என்ன சொல்றாரு, கம்பன் சொல்றாரு, வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறிப்புக்கு இதயம் எழுதினர்னு எழுதுறாரு. இருவரும் மாறிப்புக்கு, 2 இதயமும் மாறிடுச்சு, மாறிப்புக்கு இதயம் எழுதினர். இத வந்து கண்ணதாசன் எழுதினார் பாருங்க. எனக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த பாட்டு தெரியும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ ஒரு பாட்டு தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருமே அதை அவ்வளவு நுணுக்கமா நீங்க பார்த்திருப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் அந்த வார்த்தைகளை சொல்றேன், நீங்க அப்படியே கேட்டீங்கன்னு பாருங்க. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் என்ன கண்டவுடன் இவ கரெக்டா சொல்லி. நீங்க சிறந்த நிபுணர்களா இருக்கீங்க, சிறந்த ரசிகர்களா இருக்கீங்க. அது எப்படி சொல்ல பாருங்க, கண்டவுடன் நீ எங்கே நான் அங்கேன்னு தானே வரணும். சாதாரணமா எழுதணும், என்ன மாதிரி ஆள் எழுதணும் அப்படிதான் எழுதியிருப்பான். கண்டவுடன், ஏன்னா நம்ம ஆளு என்ன சொல்லுவான், யாயும் யாயும் யாயோ எந்தையும் உந்தையும் எம்பளி அறிதும், அந்த பாட்டை எழுதி இருக்கிறாருமா. ஏன் அவ்வளவையா முக்கியம். எப்படி சொல்றாரு பாருங்க, இருவரும் மாறிப்புக்கு இதே மெய்நிலை. என்ன சொல்றாரு, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே பாரு. என்ன மாதிரி ஆளுக்கு மண்டையில புரியாதுங்கிறத ஜெமினி கணேசன் பாடும்போது செஞ்சு வேற காட்டுவாரு, நீ இங்கே நான் அங்கே அப்படிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஜெமினி கணேசனே டீச்சர் ஆனாலும் ஒரு டைம் தான். நீங்க வேணா திருப்பி பாட்ட பாருங்க, அவர் கண்ணாசி ஜெமினி கணேசன் அப்படி சொல்லுவார், கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே அப்படிப்பாரு. நான் நினைச்சேன் பரவாயில்ல, அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த டைட்டில் மாதிரி அவர் பண்ணல. அவர் வந்து நமக்கு அழகாக பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் மாதிரியே தான் இருந்தாரு.
கண்ணதாசன் ஒரு படி எப்படி மேல போனார்னா, ஒருங்கிய இரு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர் அப்படின்னா, எனக்கு டாக்டரா எனக்கு இடிக்குது இல்ல, அது என்னடா ரெண்டு உடம்பு இருக்கு, அது எப்படி ஒரு உயிர் இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணுது இல்ல. இதுல அதுல கரெக்டாவே அந்த அழகிய மிதிலி நகரினிலே மேடம் சொன்னாங்கல்ல, அந்த அழகிய மிதிலி நல்ல அந்த முதல் வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல கடைசியா அதுல இருக்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால், உள்ளத்தை நன்றாய் அறிந்து கொண்டால், இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் மாறிவிடும். கரெக்டா? அதுதான் அவர் சொல்றது. அதுல இருந்தாலும் கண்ணதாசன் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த இரவுக்கும் பகலுக்கு மினி என்ன வேலையிலையும் கண்ணதாசன் இதை எழுதியிருப்பாரு. இரவுல உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, உள்ளம் ஒன்றை என் உயிரேன்னு எழுதும் போது அந்த கவிதையில, இன்னொரு கவிதையில இப்ப எப்படி ஸ்டேஜ் பாருங்க, உருவம் இரண்டு, கண்ணதாசன் எழுதுறாரு, உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, ஆனா உள்ளம் ஒன்றேனாரு. உயிருக்கும் உள்ளத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ போட்டது கண்ணதாசன் தான். உயிருக்கும் உள்ளத்துக்கும், உயிர் ரெண்டு தான், உள்ளம் ஒன்று அப்படின்னு அவர் சொல்றது கரெக்டா இருந்தது. அடுத்தது பாருங்க, மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல இப்ப பாலகாண்டம் முடிஞ்சிருச்சு. பாலகாண்டத்திலேயே நம்ம நிறைய பேசிட்டோம். சீக்கிரம் போகணும், இசை நிகழ்ச்சிக்கு போகணும், வேற ஒண்ணு கிடையாது. எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு நாளைக்கு தான் பிளைட்டு. ஏன்னா அந்த தமிழ் அறிவு மணியன் பேசும்போது நான் கேட்டேன், எனக்கு பிளைட் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு தான்ப்பா பிளைட்டு, நீங்க 12 மணினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எதிர்த்தாப்புலதான் நான் தங்கி இருக்கேன், அதையும் சொல்லிட்டேன். தூரம் கூட போக வேண்டாம், பக்கத்துலதான் இருக்கு. அயோத்தியா காண்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 பாட்டு மட்டும் எடுத்துக்கலாம் அயோத்தியா காண்டத்துல. ஏன்னா அது அந்த காண்டமே ராமனை காட்டுக்கு அனுப்புற காண்டம் தான் அயோத்தியா காண்டம். காட்டுக்கு போக சொல்றாங்க, உடனே பயங்கரமா குதிக்கிறான், இலக்குவனன் குதிக்கிறான், என்னைய நீ இப்படி பண்ற அப்படி இப்படின்னு கத்துறான். அப்ப ராமர் சொல்றாரு, நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அற்றே பதியின் பிழை என்று, பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, மைந்த விதியின் பிழை, இதற்கு நீ என்ன வெகுண்டனி என்றான். யாரு நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை? ஆத்துல தண்ணி வரலைன்னா ஆத்த போய் திட்ட முடியுமா? நம்ம யாரையும் திட்டாதரா, இது விதிடா அப்படிங்கிறான். இந்த கண்ணதாசனுக்கு விதி பிடிச்ச மாதிரி எவ்வளவு பிடிக்காது. கண்ணதாசனுக்கு 2 தாங்க பிடிக்கும், நான் பார்த்த வரைக்கும். விதி ஒண்ணுங்க, வண்டு ஒண்ணுங்க. கண்ணதாசனும் வண்டுன்னு பேசினாலே 1 மணி நேரம் பேசலாங்க, வெறுமனா வண்டு மட்டுமே என்னென்ன சொல்லியிருக்கிறாரு. விதினா நம்மளால புகுந்து அடிப்பான். அதுல இந்த கம்பன் விதின்னு சொல்லிட்டாரா, விதின்னு அத கண்ணதாசன் பாட்டுல எழுதுறாருல, அது உங்களுக்கு தெரியும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏதம்மா. ஆனா இது சினிமா பாட்டுல வந்தது. ஆனா கண்ணதாசனுக்கு விதி எப்படி பிடிக்கும் பாருங்க, இந்த ராமனையே பரட்டி எடுப்பான். கண்ணதாசன் இந்த ராமனை புரட்டி எடுக்கிறதுக்கு அந்த இது ஒரு பாட்டு இருக்கான், வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை. நல்ல வேலை அதை அவங்க சொல்லல. அதுல வாழ்ந்தால் உன்னோட, அதே மாதிரி வைதேகியும் அவங்க விட்டுட்டாங்க. வைதேகிக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, வசந்தத்தில் ஒரு நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும். வாங்க கீழே இவ்வளவு வேகமா தலையாடுறாங்க, தப்பா இல்லைன்னு சொல்லிட முடியாது போல இருக்கீங்க கொஞ்சம். அதனால அனஸ்தீசியாவே பேசிக்கலாம்னு பாக்குறேன், நான் என்ன வேணாலும் சொல்லலாம். அதுல விதியின் பிழைக்கு அவர் சொல்றாரு பாருங்க, களங்கம் சிறிதுமிலா ராமச்சந்திரன் கானகம் போனது என்ன, இது தனிப்பாட்டு. களங்கம் சிறிதுமிலா ஸ்ரீராமச்சந்திரன் கானகம் சென்றது என்ன, கருணை சிறிதுமிலா ராவணன் தவம் செய்து கையிலையை வென்றது என்ன, இது 2 விதி. இதை விட எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அடிக்கிறாரு பாருங்க, ராமாயணம், மகாபாரதம், அகலிகை கதை. இது எல்லாத்தையும் சேர்க்க கண்ணதாசன் தான் 3 வரியில சேர்த்துருவாரு எல்லாத்தையும் தபக்குன்னு. எப்படி எழுதுறாரு பாருங்க, காடு சென்றே தன் மனை தோற்றவன் காகுத்தன் என்ற கதையும் முடிஞ்சு போச்சா. காடு செல்லாமலே களத்திலே தோற்றவன் கண்ணனால் வென்ற கதையும், வீடு சென்றே பிறன்மனை சேர்ந்தவன் மேனிப்புண் கொண்ட கதையும், வெற்றியும் தோல்வியும் தேவர்க்கு முண்டென்ற விவரத்தை சொல்லவில்லையா, மாடு வென்றால் என்ன மனிதன் வென்றால் என்ன, வல்வினை வெற்றி மயிலே அப்படிங்கிறார். வெற்றி விதி தாண்டா, இது விதி. அதுல அந்த வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேங்கிற பாட்டுல அவர் சொல்லுவாரு, ஆண்டவன் ஸ்ரீராமன் மானிடம் ஏமாந்தான் அது அவன் விதிப்படியேங்கிறார். அது அவ பாடுவா, அழுமையா பாடுவா, ஆண்டவன் ஸ்ரீராமன் மானிடம் ஏமாந்தான் அது அவன் விதிப்படியே அப்படிம்பாரு. இன்னொரு இதுல இருக்கும், சில ஐயங்கள்னு ஒரு தனிப்பாடல் எழுதியிருப்பாரு, அதெல்லாம் நீங்க படிக்கணும், நல்லா இருக்கும் உண்மையில. சில ஐயங்கள்னா கண்ணதாசனுக்கு நிறைய சந்தேகம் வருதான். பொய்மாக்கு எல்லை இல்லையாம் என்றால் கண்பிற பொருளில் செல்லா கருத்தும் அகுதே, கண்ட பெண்பிறந்தேனிக்கே எனில்
பிற நிலைமை என்னவென்றார். இப்ப இவளுக்கே தெரியுது, அதாவது ரொம்ப இவன் படைச்சேன் இவ்வளவு அழகா படிச்சுட்டானேடா, கண்ட பெண் பிறந்தேனுக்கே எனில் என்படும் பிறர்க்கு என்றால் எனக்கே இவ்வளவு ஆசை வருது, அப்ப மத்தவன் நிலைமை என்ன அப்படிங்கிறான். இப்ப கண்ணதாசன் வந்து சிம்பிளா பண்றாரு பாருங்க. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். அப்படி டக்குன்னு அந்த வார்த்தையை எடுத்து அவரால் தான் போட முடியும். இதுல இந்த சூர்பனகை வந்து ராவணன்ட்ட போய் போட்டு கொடுக்குறார். சீதை ரொம்ப அழகானவ, சீதை ரொம்ப அழகானவ, நீ வந்து அதை பாத்துக்க, என்ன எவ்வளவு அழகான் பாருங்க. மஞ்சொக்கும் அழக ஓதி மழையொக்கும் வடித்த கூந்தல், பஞ்சொக்கும் அடிகள் செய்ய பவழத்தின் விரல்கள், அஞ்சொற்கள் அமுதத்தில் அள்ளி கொண்டவள், ஐய மைதீர் வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலினும் பெரிய கண்கள் அப்படிங்கிறான். இப்பதான் சொல்ற மஞ்சொக்கும் அழக ஓதினா சீதை முடிய கட்டி வச்சிருந்தானா அது மேகம் மாதிரி இருக்குமா. அது அழக ஓதிங்கிறதே ஒரு ஸ்டைலுங்கண்ணா. 5 தமிழ்ல வந்து 5 வடிவமா பிரிச்சிருக்காங்க. 5 வகையாக மகளினுடைய கூந்தல் அழகை முன்னெற்றியில் மயிர் விட்டுக் கொள்வது என்பது ஓதி அப்படிங்கிற ஸ்டைல். மஞ்சொக்கும் அழக ஓதி, மேகம் மடிச்சு விட்டா மேகமா இருக்குல்ல, மழையொக்கும் வடித்த கூந்தல், விரிச்சு விட்டுட்டா கீழே மழை மாதிரி. அம்சொற்கள் அமுதத்தில் அள்ளி கொண்டவள், மைதீர் வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும், அவளுடைய முகம் தாமரை அளவாம், தாமரை அளவு, ஆனா கடலினும் பெரிய கண்கள்னு எழுதுறான் கம்பர். தாமரை முகத்துல கடலை விட எப்படி பெரிய கண்ணு இருக்க முடியும்? இத கண்ணதாசன் எழுதுறாரு பாருங்க. மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மேகத்திலே அந்த கூந்தலை எழுதுறாரு பாருங்க. மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ, விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ. இது ஒரு எழுதுற. கண்களில் நீலம் விளைத்தவளோ, அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. இப்ப பாருங்க, சீதையோட கண்ணுல இருக்கிற நீளத்தை கடல்ல கொண்டு போய் கரைக்கிறா, கடல் நீளமாயிடுச்சான். இப்ப நீங்க என்னைய வந்து கேள்வி கேட்க முடியாது, இது குட்டி கண்ணு தானே, இந்த நீளம் போய் கடல்ல கரைச்சா எப்படி இருக்கும்? ஏன்னா கம்பன் சொல்லியிருக்கான் கடலினும் பெரிய கண்கள், அப்பதான் கொண்டு போய் கரைக்க முடியும். சீதைக்கு மைதீர் வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலினும் பெரிய கண்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த நீளத்தை போய் அதுல கரைக்கலாம், கடல் நீளமாகத்தான் மாறும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்தது வந்துங்க கம்பனுடைய கவிநயத்தை நம்ம சொல்லணும். ஒரு இதுல கம்பனுடைய கவிநயத்துல வந்து ஒரு இது இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கிறது வந்து எப்படி பார்க்கணும்னா, ராவணன் சொல்றா, ராவணனை புகழ்ற மாதிரியே சூர்பனகை சொல்லுவா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நீ எங்கடா உருப்பட போறாங்கிற மாதிரியே இருக்கும். அது மாதிரி 2 விதமா எழுத கம்பனாலதான் மட்டும் முடியும். ஏன்னா அவ வந்து எப்படி பாக்குறா, பிள்ளை போல் பேச்சினாலே பெற்றவின் விளைக்கலாற்றாய். இவ சொல்றா, அவ குழந்தை மாதிரி பேசுவாளாம் சீதை. பிள்ளை போல் பேச்சினாலே பெற்றவின் விளைக்கலாற்றாய், கொள்ளைமா நிதியமெல்லாம் அவளுக்கே கொடுத்தி, ஐய வள்ளலே நினக்கு நல்லே, நின் மாளிகை வாடும் பிள்ளை போல் மொழியார்க்கெல்லாம் கேடு சூழ்கின்றேன் என்றோங்கிறா. என்னன்னா நீ வந்து அந்த ஒரு சீதையை பறிச்சோன்னா நீ எங்கடா வாழ போறாங்கிறா. ஆனா பிழைக்கலாற்றாய்னா நீ தப்பு செய்ய மாட்டேன்னு அர்த்தம். கொள்ளைமா நிதியம் எல்லாம் அவளுக்கே கொடுத்தி, நீ எல்லா பணத்தையும் அவளுக்கு தான் கொடுக்க போற. உன் மாளிகையில உனக்கு நான் நல்லது பண்றேன், உன் மாளிகையில இருக்கிற கிள்ளை போல் மொழியார்க்கெல்லாம் கேடு சூழ்கின்றேங்கிறா. எல்லாருக்கும் நான் கெட்டதை கொண்டு வந்துட்டு இருக்கேங்கிறா. 2 விதமா அது எழுதுறா. இன்னொன்னு சொல்றா, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத்திருந்த வெண்ணை, ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான், மேகத்தில் பிறந்த மின்னிடையாளை வென்ற மாகத்தோல் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தின்னு கேக்குறான். சீதையை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா எங்கடா வாழ போறேன்னு கேக்குறான். எங்க வச்சு வாழ போறேன்னு கேக்குறா. அவ கேக்குறது நீ வாழ போறதே இல்லைன்னு அர்த்தம். ஆனா எங்க கொண்டு வரான், பாகத்தில் ஒருவன் வைத்தான். சரிபாதிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நம்ம தெரியும் சொல்லிக்குவோமே, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து பாதியை குடிச்சிட்டாரு. அவரு பங்கையத்திருந்தவனே ஆகத்தில் ஒருவன் வைத்தான், திருமால் வச்சிருக்கிறாரு. அந்தன நாவில் வைத்தான், பிரம்மா நாவல வச்சிருக்கிறாரு. இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல. இது ஒரு அசால்ட்டா ஒரு டூயட் பாட்டுல கண்ணதாசன் போட்டிருக்காரு தெரியுங்களா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அதுல பரமசிவன் தேவியைத்தன் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான், பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் தேவியைத்தன் நெஞ்சினில் வைத்தான். அப்படிங்கிறது வந்து ஒரு மிக
சிறந்த பாடலாக இருக்கும். அடுத்தது வந்து இதை கேட்ட ராவணன் வந்து கரணையும் மறந்தான், எல்லாத்தையும் மறந்துட்டான். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், உரணையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காம நம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான், உற்ற வழியையும் மறந்தான், கேட்ட மங்கையை மறந்திலாதான்னு எழுதலாம். கேட்ட அந்த வந்த மாதிரி கேட்ட, இன்னும் அவனுக்கு சீதையை பார்த்ததே இல்லை. கேட்ட மங்கையை மறந்திலாதான். எப்படி அடுத்த பாட்டு வருது பாருங்க. சிற்றிடை சீதை என்னும் நாமமும், நாமம் தான் பேரு தான், சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் ஒற்று இரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்றொடித்து மற்ற உண்ண இன்னொரு மனமும் உண்டோ, மறக்கலாம் வழிமற்று யாதோ, கற்றவர் ஞானமின்றே காமத்தை கடத்திடலாமோ அப்படிங்கிற. இப்ப உங்களுக்கே தெரியும், ஒன்றை ஒழித்து ஒன்றை உண்ண, ஒன்றை ஒழிச்சுட்டு இன்னொன்னு நினைக்க இரண்டு மனமும் உண்டோ, இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. இது வந்து கண்ணதாசன் அதை சிம்பிளிஃபை பண்ணது. இப்ப அப்படியே சுந்தரகாண்டம் போயிருவோம் டப்புக்குன்னு. சுந்தரகாண்டத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. வந்தனை கரம் பற்றிய வைகள்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதிரை சிந்தையாலும் தொடர்ந்து செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் இருக்கும். ராமரனை கல்யாணம் பண்ணிக்க விரும்புது, இந்த உள்ள பிறவிக்கு யாரையும் 2 தடவை பேரை தொடமாட்டேன், உள்ளத்தினாலும் தொடமாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு. அதை கண்ணதாசன் வந்து வசந்த மாளிகையில அருமையா எழுதியிருப்பாரு. உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அடுத்து கண்ணதாசன் அதுல ஆட் பண்ணியிருப்பாரு. அது லேடி சொல்ற மாதிரி, உன் உள்ளமும் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இது சீதை சொல்லல. ஆனா இது ரெண்டுமே பாருங்க ஒரு நேர்மறை கூற்றா இருக்கு. ராமரும் சொல்றாரு உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், இவரும் சொல்றாரு வசந்த மாளிகையில உன்னை எல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். அதே வழியில கண்ணதாசன் வழியிலேயே இன்னொரு கவிஞர் வந்து இதை கேள்வியா எழுதினாரு. மனைவி கிட்ட சொல்ற மாதிரி, உன்னுள்ளம் தெரிந்த பின்னே, உன் அன்பை புரிந்த பின்னே, மனதாலும் நினைப்பேனோ மற்றொரு மங்கையினை, ஒரு கேள்வி. ஆனா இந்த கவிதை யாருக்குமே தெரியல. என்னடா தெரியவே இல்லைன்னு பாக்குறேன். அப்பதான் தெரிஞ்சது இந்த கவிதையை எழுதினவர் டாக்டர் மீனாட்சி சுந்தரம். அதனால அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை வந்து அப்ப நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு வழியாக கம்பனை பின்தொடர்ந்து கண்ணதாசன் எழுதியது போல் கண்ணதாசனை பின்தொடர்ந்து நாங்களும் எழுதுறோம். ஆனா கருத்துக்களை எடுக்கிறோம், பிரசன்ட் பண்றது மாற்றி தானே பண்ணப்பட்டாங்க. அதாவது கம்பனை படிச்சு புரிஞ்சுக்க முடியாது, கண்ணதாசன் புரிச்சு புரிஞ்சுட்டா நம்மளும் கவிதை ஆயிடலாம். ஆனா இன்னொரு கவிதையும் இருக்கு பாருங்க. அவ வந்து எல்லாரையும் திட்டா சீதை. இன்னும் இருக்க வந்து எப்படி பாருங்க, கல்லா மதியே, கம்பன் தாங்க அந்த வார்த்தையை போட்டிருக்கான். மதினாலே அறிவுன்னு அர்த்தம் சந்திரனுக்கு. கல்லா மதியே, கதிர்வால் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இரலே இருளே, எல்லாம் என்னையே முனிவீர், எல்லாரும் என்னையே திட்டுறீங்களையா, நினையா வில்லாலனை யாரும் விழித்திலேரோன்னு கேட்கிறா. ராமனை போய் யாரும் திட்ட மாட்டீங்களா அப்படின்னு. இத கண்ணதாசன் எழுதினாரு. அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னுயிரும் என்னல்லவோ நீ என்னை போல் பெண்ணல்லவோ அப்படின்னு எழுதினாரு. அப்படிங்கறது வந்து ஒரு இவர் எடுத்தது. இது வந்து அடுத்ததும் பாருங்களேன், அந்த கம்பசூத்திரத்திலையும் எழுதியிருப்பாரு. சீதை சொல்லியதோர் மொழியை கேட்டு நான் துள்ளி விட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதுல அவர் சொல்ற அனுமான் வந்து நான் அவனை கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்க, நான் தூக்கி கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு. அதை எவ்வளவு டெக்னிக்கா சொல்ற பாருங்க. கரெக்டா, நீ கரெக்டா தான் சொன்னேன், நம்ம முதல்ல அப்படி சொல்லிடணும், ஒத்துக்கணும். நீ கரெக்டா தான் சொன்ன, நீ செஞ்சிருவர, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவான்னு சொல்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னதே கம்பன் தான். அரியதென்று நீ ஆற்றலுக்கு ஏற்றதே தெரிந்து சொல்லினேன், செய்வதும் செய்தியே, நீ செஞ்சிருவாடா, செய்வதும் செய்தியே. ஆனா உரியதன்று என்று ஓடுகின்றேன், எதுக்காக அது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன், என்னுடைய பெரிய பேதமை சின்மதி பெண்மையாளுங்கிறான். நான் பொண்ணுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முட்டாளா இருக்கேன், அதனால நான் வந்து இது சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையை போடுறா தப்புன்னு. அல்லல் மாட்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என்னொரு சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வெள்ளி நாட்டிற்கு மாசென்று வீசினேங்கிறா. வீசுறதுங்கிற வார்த்தையெல்லாம் சூப்பர் வார்த்தைங்க. வீசுறதா தூக்கி தானே வீச முடியும். வீசினேன் இதைத்தான் அவன் சொல்றான். அந்த ஒரு நாள் அசோகவனத்துல சீதை அனுமனிடம் சொல்லியது ஒரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளி விட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து அப்படிங்கிறாரு. இப்ப வந்து யுத்தகாண்டம் வந்துட்டான். யுத்தகாண்டம் வர்றதுல உங்களுக்கு ஒரு சௌரியம் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யுத்தகாண்டம் தான் கடைசி காண்டம்னு சொல்லிட்டேன். அதனால யுத்தகாண்டம் தான் முடிஞ்சிரும்னு அர்த்தம். அப்படிதான் நானும் சொல்லுவேன், ஆனா நானும் முடிக்க மாட்டேன். சில பேருக்கு என்னன்னா பிளைட்டை எடுத்துறது தெரியும், லேண்டிங் தெரியாது, டேக் ஆஃப் எல்லாம் பண்ணிடுவான் டப்புன்னு. இதுல யுத்தகாண்டத்துல பாருங்க, யுத்தகாண்டத்துல ஒரு கடவுள் வாழ்த்து எழுதினாருங்க.
ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். பலவென்றுரைக்கின் பலரேயாம். இது எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். ஆமென்றுரைக்கின் ஆமேயாம். இல்லன் இன்றைய எண்ணின் இன்றையாம். உண்டென்றுரைக்கின் உண்டேயாம். இதெல்லாம் சொல்லிடுறாரு. என்னை நம்பி குடி வாழ்க்கை, இங்க நமக்கு என்ன பிழைப்பமான்னு எழுதுறாரு. அத கண்ணதாசன் எழுதுறாரு பாருங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. ஐயா நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதுதான் பாட்டு. அத அந்த அளவுக்கு எது ஒரு யுத்த காண்டத்துல இருந்த பாட்டை கூட இவர் இதுல எடுத்திருக்கிறாரு. இதோட நம்ம நிறைவு பண்ணிடுவோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா சினிமா பாட்டுல சம்பந்தமே இல்லாம சீதை ராமன் கண்ணதாசன் எழுதுவாரு. அர்த்தமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. இந்த வசந்தத்தில் ஒரு நாள் மாதிரி, வசந்தத்தில் ஒரு நாள் மனவரை ஓரம் வைவை காத்திருந்தாலும் மாதிரி அதுல ரொம்ப முக்கியமான பாட்டு மட்டும் சொல்றேன். அந்த பாட்டை மட்டும் நீங்க எல்லாரும் போய் கேளுங்க. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். அதை நீங்க அவசியம் கேட்கணும். ஏன்னா சுயம்பரம் நடக்கிறதே அவர் எழுதியிருப்பாரு. ஏன்னா அந்த படத்துல சிவாஜியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த வாணிஸ்ரீன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏவிஎன் ராஜன் பொண்ணு பார்க்க வந்திருப்பாரு. அதை அப்படியே எழுதுற சீதையுடைய நிலைமைய அப்ப போய் சொல்ற மாதிரி கண்ணதாசன் ஒரு அருமையான பாடல் எழுதினாரு. அதுல எப்படி எழுதினாரு அப்படின்னா, நாணம் ஒரு புறம், ஆசை ஒரு புறம், கவலை மறுபுறம், அவள் நிலைமை திரிபுறம். அதுதான் அவருடைய நிலைமை திரிபுரம்ங்கிற வார்த்தை ரொம்ப பிரமாதமான வார்த்தை. அதுலயும் அப்படியே அவர் ராமனை தேடுறாளாம். மைவிழி சிவக்க மலரடி குதிக்க ராமனை தேடி நின்றாள். அதான் நிக்கிறா. ஆனா பாருங்க அவர் எப்படி சொல்ற, நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை, அவள் கண்களில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை. முனிவன் முன்புறம், ஸ்ரீராமன் பின்புறம், சீதை தனியிடம், அவள் சிந்தை அவனிடம். அடுத்தது கரெக்டா சொல்றாரு பாருங்க. என்ன நடக்குமே அவளுக்கு தெரியாது. அவர் சொல்ற, மன்னவரெல்லாம் சுயவரம் நாடி மண்டபம் வந்து விட்டார், அங்கு மன்னவன் எவனோ வில்லை எடுத்தான், ஜானகி கலங்கி விட்டாங்க. யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாமா. இது சம்மதமே இல்லாத கொண்டு அந்த பாட்டை சேர்க்க முடியும். இப்ப மட்டும் அப்படி மட்டும் சேர்க்க மாட்டாரு. அந்த வெள்ளி நிலா இருக்குல்ல, அங்கு வந்தது மத்திய நிலா, இங்கு வந்தது இந்திய நிலா. அதை பார்த்தா கம்பன் கண்ட வெள்ளி நிலா, அது அம்பிகாபதியும் சேர்த்திருப்பாரு. அம்பிகாபதி கண்ட நிலா, கம்பன் கண்ட வெள்ளி நிலா எழுதியிருப்பாரு. கம்பன் ஏமாந்தான்னு எழுதுவாரு. அதுல அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதனால தானம் எழுதுவாரு. சும்மா ஒரு தென்றலை பத்தி பாடிட்டு போயிருப்பாரு. சரத்குமார் முள்ளு மலர்ல பாடிட்டு இருப்பாரு. இதுல வருடம் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனைன்னு சொல்லுவான். என்ன சொல்லி என்ன பாட, கம்பன் இல்லை கவிதை பாடன்னு இருக்கான். சோ கம்பனை எந்தெந்த இடத்துல எல்லாம் கொண்டு வர முடியுமோ அந்தந்த இடத்துல அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் கவியரங்க கவிதையில தசரதனாக தன்னை வைத்துக் கொண்டு அவர் பாடியதாக ஒரு கவிதை இருந்தது. அது மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதுல அவர் சொல்றாரு, அரசியல் என்பது 1000 பொய்யின் கூட்டு, அரசியல்வாதி என்போன் அன்றாடம் பொய்யில் வாழ்வோம், அரசியல் நாகரிகம் என்பது அடுத்தவர் கெடுப்பதொன்றே, அரசன் நான் அறியேன் இந்த அவக்கேட்டை என் வாழ்நாளி. இன்னொன்னு சொல்றாரு பாருங்களேன், மனையால் உறுத்தி என்றால் மடையன் என்று உரைப்பார், மனையால் 2 என்றாலோ மகத்தான மூடன் என்று உரைப்பார், சனியன 3 வந்தால் தற்கொலை என்பார். இந்த மனிதரில் நானே மூத்தோன், மனைவியர் 3 பெற்றேன். அதோட விடல, கையுல விரல்கள் 5 கணக்கொன்றாய் இருப்பதில்லை, மைவிழி மாதர் 3 மனதினால் வேறு வேறு, கையளவு இருந்தால் கூட கோசலை கனிந்து ஏற்பாள், வையகம் கிடைத்தால் கூட கைகேயி வாழ்த்த மாட்டாள், கோசல நாட்டால் செல்வி கோமணி பூங்கிள்ளை, வாச நற்குழலால் மடியில் ஒரு நாள் சாய்ந்தேன், பாசமுடன் ராமன் வந்தான், பாதி நான் நிறுத்தினேனா, நிறுத்திருக்கலாமேங்கிறார். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கலாம்ல, பாதி நான் நிறுத்தினேனா, காதலை படைத்த பூமி கர்ப்பமும் படைத்ததாலே மாதர்கள் மகவை பெற்றார், மன்னன் யான் மரணம் பெற்றேங்கிறான். என்ன வார்த்தை, என்ன ஃப்ளோ, என்ன ஃப்ளோ. அதுலயும் சொல்ல, மன்னன் யான் மரணம் பெற்றேன் சோதனை தான். தூயவனை காட்டிற்கு அனுப்பி மனைவியை காத்த என்னை வேதனையுடன் பார்க்கின்றேன், வியப்புடன் பார்க்கின்றேன். ஏன்னா சொல் வாக்கு அத்தனையும் சுத்தமாய் இருப்பதொன்றே செல்வாக்கு என நினைத்தேன் நான், சென்றது வாக்கு. நல்வாக்கினால் தானே ராமன் பட்ட கதை, கொல்வாக்கினால் தானே கோமகன் கதையை கேட்டீர். எத்தனை போடுறாரு பாருங்க. இன்னொன்னு சொல்றாரு, மந்திரி சூழ்ச்சி அன்று, மந்திரி சூழ்ச்சி இன்று, செந்தனி செங்கோல் அன்று, சேர்கின்ற அணிகள் இன்று, மைந்தனுக்காக மாண்ட மன்னவன் வாழ்ந்தான் அன்று,
மைந்தனை மாய்த்தும் கூட மந்திரி ஆவார் என்று. இதுக்கு மேல கம்பராமாயணத்தையும் இதையும் நம்ம கொண்டு வர முடியாது. இன்னொன்னு சொல்லிருக்க, அந்த நகை மாதிரி நம்ம நவரசம்னு சொல்றோம்ல, 9 சுவைகள் சொல்றோம். அந்த 9 சுவைகள் என்னென்னு நமக்கு குழப்பமா இருக்கும். அதை கம்பத்துல வந்து ராமாயண பாட்டுல வந்து இதுல சொல்ற கண்ணதாசன் சொல்றாரு, கவியரங்கத்துல சொல்றாரு, ஆயிரமாய் ஆசை நடம்போட்டால் பாயிரமும் தேராதே பாடப்பழகுகிறேன். பாடப்பழகுகிறாராம். இப்பதான் அவர் பாடப்பழகுகிறேன், நகையுடனே தொடங்குகிறேன். சிரிச்சுட்டு தொடங்குறாரு. நகையுடையே தொடங்குகிறேன். நீங்க 9 எண்ணி பார்க்கலாம். நகையுடனே தொடங்குகின்றேன், நடுநடுவே சிற்றறிவு அழுகையில் வீழ்கிறது, ஆனாலும் இழிவரவில் இறங்கவில்லை, ராமனுக்கே தோன்றி வந்த மறுக்கையிலே மருளுகின்றேன், மாபுலவர் தமைக்கண்டு அச்சத்தால் நடுங்குகிறேன், பேரில் குணத்தினில் யான் வெகுளி என நீர் அறிவீர், வெகுளல் அடக்கம் எனும் உவகை என உந்தியதால் உள்ள உடல் அனைத்தும் சாந்தம் வரப்பெற்று எனை மறந்து பாடுகிறேன்னு 9 சுவையும் அவர் சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு அந்த நிறைவு பாடலாக நம்ம இவர் சொன்னாரு, எப்படியோ கம்பனுக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு, அக்காலம் அப்பிறப்பில் அழகு நினைந்து ஊரில் கம்பனது வீட்டினிலே கணக்கு எழுதி வாழ்ந்தேனோ அப்படித்தான் நம்புகிறேன் நான். ஏன்னா பள்ளியிலே நான் படித்ததெல்லாம் 8ஆம் வகுப்பன்று 8க்கு மேல் ஒரு வகுப்பு, எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. கம்பன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு, கண்ணன் கணிந்தளித்த கைமுதல்கள் ஓரளவு. கம்பனை நான் பாடி கழிப்பதற்கு காரணமே தம்பிக்கும் கொஞ்சம் தந்து வைத்தான் என்பதனால், தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி, கம்பன் தந்ததுதான் இந்த மதி, தாயார் தந்ததெல்லாம் அன்பு மொழி, தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி, தனையன்னான் கம்பனுக்கு தந்தையினை மறக்கவில்லை, என் தம்பி என்று சொல்ல இளையோன் பிறக்கவில்லை. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். என் தம்பி என்று சொல்ல இளையோன் பிறக்கவில்லை. இருந்தாலும் கம்பனுக்கு இளையோளராம் தம்பிகளே, கம்பனை காதலனாய் எண்ணி தழுவி நின்றேன், கம்பனனை காதலித்தான். வேறொரு நாள் காதலியாய் நான் மாறி கம்பனை தழுவ கன்னித்தமிழை எனக்கு பரிசளித்தான். என் நண்பன், என் ஆசான், என் தெய்வம் என்று எத்தனைதான் சொன்னாலும் அத்தனையும் பொருந்துவதே. கம்பனை மீற ஓர் கவிஞன் பிறப்பதில்லை, கம்பன் கவியின்றி கன்னித்தமிழ் வாழ்வதில்லை. அவர் ஸ்டேட்மெண்ட். நாக்கினிலே தேவியவள் நடத்தியதோர் தென்மொழியோ, வாக்கிலே தேவியவள் வரவழைத்த நன்மொழியோ, 12000 பாடல்கள் எழுதினான் கம்பனவன். சொல்லயமா, பொருளயமா, தொடரும் ஊமைகளா, அம்மம்மா எடுத்தெழுத வார்த்தை இல்லை, கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை பாடுங்கள், உள்ளிருக்கும் நதியெல்லாம் ஓடும், உள்ளிருக்கும் கல்லெல்லாம் ஓடும் நதியாகும், முள்ளிருக்கும் கவியிருக்கும், மலரிருக்கும் முறை தெரியா கவியிருக்கும், உள்ளிருக்கும் தவறென்றெண்ணி உள்ளம் நகைப்பதுண்டு, புல்லிருக்கும் ஆலமரம் புலவரெல்லாம் தங்குமரம், கம்பனது பாட்டினிலே கலங்கமே சிறிதுமில்லை அப்படின்னு முடிக்கிறார். நிறைவான இது நிறைவுதான். ஏன்னா ராமன், இது ராமன் கதை என்பதனால் எத்தனை ராமர்கள் இருக்கிறார்கள் என்பதை, 12 ராமர்கள் இருக்கிறார் என்பது எனக்கு கண்ணதாசன் பாட்டலை கேட்ட பின்புதான் தெரியும். அதிலேயும் மதங்களை இணைப்பவன் சிவராமன்கிற வார்த்தையை நான் ரொம்ப வியந்திருக்கிறேன். சிவ ராமன் ரெண்டையும் சேர்த்தத 12 ராமர் நீங்க வந்து பாருங்க. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதா ராமன், அரசாள வந்த மன்னன் ராஜா ராமன், அலங்கார ரூபம் என்ற சுந்தர ராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் வைத்த தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீஜெயராமன், வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன் எழுதினாரு. ஒரு ராமனை விட்டுட்டாரு. ஏன்னா ராமன்னு முடியல, இந்த சாந்தா ராம விட்டுட்டாரு. அவர் சாந்தா ராமன் எழுதியிருந்தா அதையும் அவர் எழுதி இருப்பார். அதுலயும் அதை நிறைவாக பாருங்க. அதுல நாம ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம் என்றார். நாம் அனைவரும் ராமனின் கைகளில் அபயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.